உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்த குறைகளை சொல்லி சொல்லி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எங்களோட நண்பர்கள், எங்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப மனஸ்தாபத்துக்கு ஆளாயிட்டோம். சரி, நாங்களும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாரமாக நாங்கள் எந்த வீடியோ பதிவும் நான் போடலை. பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னும் போது எங்களால் அமைதியாக இருக்க முடியல. இப்படி பிரச்சனையை பார்த்து அமைதியாக இருந்து தப்பு பண்ண ஒருத்தனுக்கு ஆதரவாக போகிறத விட இந்த மாதிரியான உறவுகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்களை வெட்டி வீசுறதே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தனியார் முதலாளிகளுக்கு சொம்படிக்கிறதுல நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை பாக்குறீங்களா? தனியார் பள்ளி நிர்வாகிகள் தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து அங்கங்க இடைத்தரகர்களை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தளபதி விஜய் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இவர் என்ன சொல்றாருன்னு தெரியுதுங்களா? 15,000 தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்காம தமிழ்நாட்டுல. அப்படின்னா இலவச கல்வியை கொடுக்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. தனியார் முதலாளிகளுக்கிட்ட தன்னோட கல்வியை வச்சு வருமானத்தை பார்க்கறதுல இவங்களும் மற்ற ஆட்சியாளர்களை போல குறியா இருக்காங்க. இதுல என்ன பெருமை இருக்கு? உடனே தாவேக்கா விருதுகள் கிளம்பி வந்துருவாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு. இவ்வளவு நாளா நாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், இலவசமா கல்வியை கொடுக்கணும், இலவசமா மருத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டுமே இங்க கிடையாது. 15,000 தனியார் பள்ளிக்கூடங்கிறது நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு வெறும் 30,000 நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு பள்ளியில 3,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. 15,000 நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் கோடி வரும். இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்கல்ல. ஆனா கிளம்பி வந்துருவீங்க குறை சொல்றதுக்கும் பின்னாடி வசப்பாடுறதுக்கும். கெட்ட வார்த்தையை பேசுறதை விட்டா வேற என்ன புடுங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும்? ஒரு மயிரும் தெரியாது. அரசாங்கத்தை கேள்வி கேளுங்கன்னா அதுக்கு துப்பு இல்லை. போய் இந்த சேலகிரிஞ்சு பின்னாடி சுத்துறதுக்கும் நடிகனுக்கு பால் ஊத்துறதுக்கு தான் உங்களுக்கு வக்கு இருக்கும். சரியான ஆட்சி கொடுத்தா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேள்வி கேட்கல அப்படின்னா நீ தவறான தலைவனுக்கு சொம்படிக்கிறன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி கேள்வியே கேட்காம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க அவங்க காலை நக்கி பொழைக்கலாம். இதுதான் உங்களுக்கு சரியான வேலையா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.